வணக்கம். ஒரு கோயில் அது எப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கு அவங்களோட நம்பிக்கை, வாழ்க்கை, ஏன் அவங்களோட எல்லாமே அப்படின்ற ஒரு மையமா மாறுது? இன்னைக்கு நாம சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட அந்த ஆழமான கதையை தான் பார்க்க போறோம். ஆயிரம் கண்ணுடைய அலங்காரி வார்மம்மா. அடடா, இந்த ஒரு வரியை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு பக்தி பரவுது இல்லையா? இது வெறும் பாட்டு வரி கிடையாதுங்க, இது ஒரு உரிமை. ஒரு பக்தன் தன் தாய்கிட்ட வாம்மான்னு கூப்பிடுற உரிமை. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு. சரி, அப்போ அந்த சக்தி என்ன? எது லட்சக்கணக்கான மக்களை வெறும் காலோட இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இங்க இழுத்துட்டு வருது? அவங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வைக்கணும்னு இங்க ஓடி வர்றாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன? வாங்க, இதுக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம். முதல்ல ஆயிரம் கண்ணுடையாள்னு சொல்றோமே, அந்த அம்மனோட தனித்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல எத்தனையோ மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா? ஆனா அது எல்லாத்துக்கும் இதுதான் ஹெட் ஆபீஸ் மாதிரி. ஒரு எழுதப்படாத சட்டமே இருக்கு. இங்க சமயபுரத்துல திருவிழாவுக்கு கொடியேற்றினதுக்கு அப்புறம் தான் மற்ற ஊர் மாரியம்மன் கோயில்கள்ல திருவிழாவே ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான தலம். இப்ப நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. கருவறையில இருக்கிற அந்த மூலவர் சிலை இருக்கே, அது கல்லுலயோ இல்ல எந்த உலோகத்திலேயோ செஞ்சது கிடையாது. அது சுதையால் ஆனது. அதாவது பலவிதமான மூலிகைகளை அரைச்சு செஞ்ச ஒரு கலவை. அதனாலதான் அந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காக மூலவருக்கு நேரடியா அபிஷேகம் செய்யறதே இல்லை. அதுக்கு பதிலா உற்சவர் சிலைக்கு தான் எல்லா அபிஷேகமும் நடக்கும். சரி, இந்த அம்மன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளும் வரலாறும் ரொம்பவே சுவாரஸ்யமானது. வாங்க பார்க்கலாம். அம்மன் இங்க வந்ததுக்கு ரெண்டு முக்கியமான கதைகள் சொல்லப்படுது. முத கதை என்னன்னா, ஸ்ரீரங்கம் கோயில்ல இருந்த வைஷ்ணவி தேவி ரொம்ப உக்கிரமா இருந்ததால அங்கிருந்து இங்க கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு கதை, ஒரு விஜயநகர மன்னர் போருக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சா உனக்கு இங்க ஒரு பெரிய கோயில் கட்டுறான்னு வேண்டிக்கிட்டாராம். ஜெயிச்சதும் சொன்ன மாதிரியே கோயிலை கட்டினாராம். இந்த ரெண்டு கதைகளுமே அம்மனோட சக்தியை தான் நமக்கு காட்டுது. இந்த ஊருக்கு எப்படி சமயபுரம்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? அதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. முன்னாடி இந்த ஊரோட பேரு கண்ணனூர். அப்போ இங்க சமயம் அப்படின்னு ஒரு பெரிய வணிகர் குழு ரொம்ப செல்வாக்கோட இருந்திருக்காங்க. அவங்களோட பேரை வச்சே காலப்போக்குல இந்த ஊர் சமயபுரம்னு மாறிடுச்சு. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். வழிபாடு. அதாவது பக்தர்கள் எப்படி தங்களோட உடலையும் உயிரையும் வருத்தி இந்த அம்மனோட ஒரு பிரிக்க முடியாத உறவை உருவாக்கிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மாரியம்மன் வழிபாடுங்கிறது ஒரு நாட்டார் தெய்வ வழிபாடு. சிம்பிளா சொல்லணும்னா இது மக்களோட தெய்வம். தங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, ஒரு சந்தோஷம்னா எந்த தயக்கமும் இல்லாம நேரா வந்து சொல்ற ஒரு இடம். நடுவுல எந்த தடையும் கிடையாது. ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு மாதிரி. அதனாலதான் இங்க பக்தி இவ்வளோ தீவிரமா, இவ்வளோ நெருக்கமா இருக்கு. இந்த நேர்த்தி கடன்லாம் என்ன தெரியுமா? அம்மா, என் கஷ்டத்தை நீ தான் பார்க்கணும்னு உடலை வருத்தி கேட்கிற ஒரு நேரடி விண்ணப்பம் தான். மொட்டை அடிக்கிறது, அலகு குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, இது எல்லாமே உங்க நம்பிக்கையோட வெளிப்பாடு. எனக்கும் என் தாய்க்கும் நடுவில் யாரும் இல்லை அப்படின்ற அந்த ஆழமான உணர்வு தான் இதுக்கெல்லாம் காரணம். மலடி வயிற்றுலையும் மாகாளி பிறந்துடுவ. நினைச்சு பாருங்க, குழந்தை இல்லாதவங்க அம்மன் கிட்ட போய் நீயே என் வயிற்றுல வந்து பிறக்க மாட்டியான்னு உரிமையோட கேட்குறாங்க. இது வெறும் வார்த்தை இல்லை. அம்மனை தங்களோட உறுதியா, தங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சக்தியா பார்க்கற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட உச்சம் இது. சரி, அடுத்தது திருவிழாக்கள். இது வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க, இது சமயபுரத்தோட உயிர் நாடி, மக்களோட வாழ்க்கையோட பின்னி பிடைஞ்ச ஒரு விஷயம். பொதுவா நாம தான் சாமிக்காக விரதம் இருப்போம் இல்லையா? ஆனா இங்க சமயபுரத்துல அப்படியே உல்டா. இங்க அம்மனே தான் குழந்தைகளான நமக்காக இந்த உலகத்துல இருக்கிற நோய் நொடிகள்லாம் தீரணும்னு 28 நாளைக்கு பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த கோயிலோட மிக முக்கியமான ஒரு தனித்துவம் இது. இந்த 3 திருவிழாவும் சமயபுரத்தோட ஆன்மான்னு சொல்லலாம். மாசி மாசம் பூச்சொரிதல் விழா. விரத இருந்த அம்மனோட உக்கிரத்தை குறைக்க மக்கள் டன் கணக்குல பூக்களை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அப்புறம் சித்திரை தேர். லட்சக்கணக்கான மக்கள் கடல்ல தேர் மிதந்து வர்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான காட்சி அது. தைப்பூசத்துல அம்மன் தான் அன்னமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பார்க்க சீர்வரிசையோட போவாங்க. ஒவ்வொரு விழாக்கும் பின்னாடி இப்படி ஒரு அழகான கதை இருக்கு. இந்த கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமில்ல, அது ஒரு சமூகத்தோட மையமா எப்படி செயல்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கோயில் நிர்வாகம் சும்மா பூஜை மட்டும் பண்ணிட்டு இல்ல, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அன்பு இல்லம்னு ஒண்ணு நடத்துறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, படிப்பு, தங்குற இடம் எல்லாமே அங்கதான். அது மட்டும் இல்லாம ஏழை ஜோடிகளுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இலவச மருத்துவமனை இருக்கு. இது ஒரு முழுமையான சமூக சேவை நிறுவனமாவே இயங்குது. சரி, இவ்ளோ பார்த்தாச்சே. கடைசியா இத்தனை 100 வருஷமா
இத்தனை மாற்றங்களுக்கு அப்புறமும் இந்த அம்மனோட சக்தி குறையாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். இந்த மகா மாயையோட உண்மையான சக்தியே இந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கு. ஒரு பக்கம் நாட்டார் தெய்வத்துக்கான அந்த நேரடியான தீவிரமான வழிபாடு, இன்னொரு பக்கம் பெரிய கோயில்களுக்கு உண்டான ஆகம விதிப்படி நடக்கிற பூஜைகள். இந்த ரெண்டும் ஒன்னா சேரும்போது அதோட ஈர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாகுது. இதுதான் சமயபுலத்தோட ஸ்பெஷாலிட்டி. எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் மஞ்சுமடா. பாரதியாரோட இந்த வரி சமயபுரத்துல கூடுற ஒவ்வொரு பக்தனோட மனசுல இருந்து வர்ற வார்த்தை மாதிரி இருக்கு. வெறும் நோயை மட்டும் இல்ல, யமனைய விரட்டுற சக்தி எங்க மாரிக்கு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கையோட ஆணி வேரம்தான் இந்த வரி. இவ்ளோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. ஒரு கோயிலுங்கிறது வெறும் செங்கல்லால கட்டின ஒரு கட்டடமா, இல்ல அது ஒரு சமூகத்தோட நம்பிக்கை, வரலாறு, வாழ்க்கை, ஏன் அதுவே அந்த சமூகத்தோட ஆன்மாவா இருக்குதா? நீங்களே யோசிச்சு பாருங்க.